யாரையும் எப்படி சொல்றதுன்னா எங்களுக்கு கடவுளா பாக்குறேன் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. ஜஸ்ட் ஒரு ஃபீல்டுல எங்களையும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா பார்த்தா மட்டும் போதும். நாங்க ஒன்றும் பெருசா எல்லாம் எதிர்பார்க்கல. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, நிறைய பேரு எப்படி சொல்றது, சீப்பஸ்டா ஹேபிட் பண்றது. நாங்க போய் உங்கள்ட்ட ஒன்றும் பெருசா ஒன்றும் கேட்டுடல. ஒரு வாழ்வாதாரம் அவ்வளவுதான். இப்ப இருக்க ஜென்ரேஷன் கிட்ட அவங்க ஒரு வாழ்வாதாரம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்த ஜென்ரேஷனை விட இப்ப எவ்வளவோ மாறி இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அவேர்னஸ் வேணும். இன்னும் அவங்க மாறணும். அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த சொசைட்டில உங்களுக்கு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்க? இருக்கு, ஆனா கீழே இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. எப்படின்னா பாக்குற விதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கீழே தரமட்டமா எப்படி சொல்றது சி அப்படிங்கிறது. ஏன்னா இன்னமுமே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சரி, இந்த திருநங்கை அப்படின்னாலே சீங்கிற வார்த்தையை விட்டு இன்னும் மாறவே இல்லை. அது அப்படியேதான் இருக்கு. ஆனா பாக்குறாங்க, ஒரு ஹியூமன் பீயிங்கா பாக்குறாங்க. நீ ரோட்ல நடந்து போனாலும் 4 பேரோட 5வது ஆளா பாக்குறாங்க. ஆனா எப்படி பாக்குறாங்கன்னா சீங்கிற அந்த பார்வையோட தான் பாக்குறாங்க. ஜென்ஸை பொறுத்தளவுக்கு அந்த தப்பான கண்ணோட்டம் அவ்வளவுதான். இவங்கனாலே தப்பானங்களா தப்பானதான் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட போறது கிடையாது. ஏன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க இருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன் நாங்க தப்பான தொழிலுக்கு போறோம்? எங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சா, ஒரு இது கிடைச்சா நாங்க ஏன் தப்பா போய் நிக்க போறோம்? இப்ப கைதட்டி காசு வாங்கினா எங்களுக்கு என்ன அவசியமா? ஒரு வேலை கொடுத்தா நாங்க பாட்டு இங்க வேலையை செய்ய போறோம். இப்ப நீங்க ஆம்பளை பொம்பளை எல்லாருமே வேலை செய்யறாங்க, ஏன் நாங்க வேலை செய்ய மாட்டோமா? எங்களுக்கு வேலை செய்ய தெரியாதா? எங்களுக்கும் நிறைய திறமைகள் இருக்கு. எங்களையும் படிச்சவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்கும். எங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தா எவ்வளவோ பண்ணுவோம். ஆனா அதுக்கெல்லாம் யாரும் எதுக்கு கொடுக்கறது இல்லை. ஆனா எங்களை மட்டம் தட்டுறதுக்கு நிறைய சமூகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆண்ல இருந்து பெண்ல இருந்து அதிகாரில இருந்து நிறைய பேர் இருக்காங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் எங்களை முன்னாடி கொண்டு வாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு விஷயம் நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து சோசியல் சப்போர்ட் வேணும். சோசியல் சப்போர்ட் இருந்தாதான் நாங்க மேல வர முடியும். நாங்களும் படிச்சு நாங்க நிறைய பேர் இருக்கோம். எங்களுக்கும் ஜாப் அவேர்னஸ் எல்லாமே கொடுங்க, நாங்களும் கண்டிப்பா ஜாப் பண்ணுவோம். நீங்க எத்தனை வயசுல இந்த மாதிரி? நான் வந்து 18 வயசுல வந்தேன். வீட்டுல எல்லாம் என்ன சொல்றாங்க? வீட்டில் ஒத்துக்கல தான். அதுக்கப்புறம் நான் புரிய வச்சுக்கிட்டேன் சொல்லி. நீங்க நானும் 18 வயசுல வந்தேன். எங்க வீட்டுல ஒத்துக்கல, அப்புறம் புரிய வச்சுருந்தேன். நான் கரெக்டா 9th படிக்கிறப்போ என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 9th படிக்கிறப்போ கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டேன். 9th படிக்கிறப்ப தெரிஞ்சாலும் அப்போ வந்து ஒரு மெச்சூர்டான ஏஜ் கிடையாது. அப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. ஆனா லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அதோடய போயிட்டு இருந்தது. கரெக்டா ஒரு 10th 11th 12th வரப்போ ரொம்ப எப்படி ஹார்மோன்ஸ் சேஞ்சிங் ரொம்ப அதிகம் ஆரம்பிச்சுது. அப்ப யார்கிட்ட போய் நாங்க இதை சொல்ல முடியும்? யார்கிட்ட நாங்க சொல்லவும் முடியாது. யார்கிட்ட போய் நாங்க இதை பத்தி ஒரு சஜஷன் கேட்க முடியாது. ஆனா எங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீல் இருக்கும், எங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்தோம். அப்புறம் போக போக காலங்கள் மாற 18 ஏஜ் வர கிட்டத்தட்ட எங்களோட ஃபுல் சேஞ்ச் ஆனிச்சு. வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டுல சொன்னேன். நான் வீட்டுல எடுத்து புரிய வைக்க ட்ரை பண்ணேன். எங்க வீட்டுல எல்லாம் புரிஞ்சுக்கல. இன்னமும் சரி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துல இன்னமும் எங்க வீட்டுல எல்லாம் புரிஞ்சுக்கல. வந்து பாக்குறாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் அவ்வளவுதான். எங்கேயாவது பாக்கணுமா, தனியா வரேன், அங்க நின்று பாக்கலாம். நான் எப்படி சொல்றது, நம்ம பையன் தான். நான் என்ன கேட்கறேன், 5 பிள்ளை பெக்குறாங்க. 5 பிள்ளை பெத்தா 5வது பிள்ளை கை கால் இல்லாத பிறந்துனா அந்த பிள்ளைய சாகடிச்சிடுறாங்களா? வளர்க்குறாங்கல்ல, அவங்கதானே வச்சு வளர்க்குறாங்க. இல்ல அந்த பிள்ளை பேசாத போயிட்டுங்கிறதுனால அந்த பிள்ளைய கொண்டுடுறாங்களா? எவ்வளவோ குறைகளோட பசங்க பிறக்குறாங்க. பிறந்து மாறினதுக்கு அப்புறம் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கொடுங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் மாறணும். எந்த ஜென்ரேஷன் மாறுறாங்களோ இல்லையோ, பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன் கண்டிப்பா மாறணும். அவங்க மாறினா போதும். ஓப்பனா சொல்லணும்னா, ஒரு நார்மலா ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா அப்படின்னாக்கா அவ ஏஜ் அட்டன் பண்ற ஏஜ் சேம் அதே ஏஜ்ல தான் எங்களுக்கும் தெரியும். அந்த ஏஜ்ங்கிறப்போ அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் ஃபீல் வருமோ அந்த ஃபீல் எங்களுக்கும் வரும். நார்மலா அந்த பொண்ணுக்கு என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல் எல்லாமே எங்களுக்கும் வரும். அந்த ஃபீலிங்கை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்ப நாங்க இருக்கிறது ஜென்ஸா இருக்கும். அப்ப போயிட்டு ஒரு பொண்ணு, அப்ப நாங்க எப்படி சொல்றதுன்னா, எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே கேர்ள்ஸ் கிட்ட தான் இருக்கும். கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், பேசுறது, விளையாடுறது, சிரிக்கிறது எல்லாமே கேர்ள்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஒரு பாய்ஸை பார்த்தா எப்படி தோணும் அப்படின்னாக்கா வந்து ஒரு அஃபேர் தான் வரும் பாய்ஸ் மேல. நார்மலா வந்து எப்படி சொல்றதுன்னா ஃப்ரெண்டா இருக்கணும் அப்பெல்லாம் தோணாது. ஃப்ரெண்டா இருப்போம், யாராவது ஒருத்தன்ட்ட இருப்போம். அந்த ஒருத்தன் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவனா இருப்பான். ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா அவனை தான் பிடிக்கும், அவதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஜ்லயே அவனை கன்வெர்ட் பண்ணிப்போம். நாங்க எங்க இதை கன்வெர்ட் பண்ணிப்போம். அவன் தான் எல்லாம். அப்ப அதுல இருந்தா எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த எப்படி சொல்றது, ஃபீமேல் ஹார்மோனிங் செக்ரெட் ஆகுறப்போ எங்களுக்கு பாக்குறப்பெல்லாம் பசங்களை பார்த்தா ஒரு வெக்கம், அந்த இனம் புரியாத ஒரு வெக்கம், கேர்ள்ஸ்க்கு வர அந்த ஃபீல் எல்லாமே எங்களுக்கு வரும். அதுலதான் நாங்க எப்படி இதை சொல்றது, இதை யார்கிட்ட சொன்னா எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. எங்களுக்கு தெரியாததுனாலே எங்களுக்குள்ளேயே வச்சு 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 அது கடைசியில இந்த அளவுக்கு விபரீதமா வந்து முடிஞ்சிருது. அதனாலதான் இன்னமும் நாங்க ஜென்ஸ் மேல அடிக்ட் ஆகி எங்கெல்லாம் நிறைய பேர் சாகிறதுக்கு காரணமே அதான். ஃபர்ஸ்ட் வர அஃபேர் மேல ஜென்ஸ் மேலதான். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு நார்மலா ஏஜ் அட்டன் ஆயிட்டா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு யார் மேல அஃபேர் வரும்? அண்ணன் மேல வருமா, தம்பி மேல வருமா? அவளுக்கான ஒரு மனசுல யார தோணுதோ அவதான்.
அந்த மாதிரி தான் எங்களுக்கும். எப்படி சொல்றதுன்னா, அவன் எங்ககிட்ட க்ளோஸா இருந்தான் அப்படின்னாக்கா நாங்க ஓப்பனா எல்லாமே சொல்லியிருப்போம். அந்த பையனுக்கு எப்படியுமே எங்களை மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பெஸ்டின்னு ஒருத்தர் இருப்பான், கண்டிப்பா இருப்பான், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ எப்படி சொல்றது, அவன்கிட்ட நாங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். அவனுக்கு எல்லாமே எங்களை பத்தி தெரியும். அவன் ஒரு ஆள் தான் எங்களை பத்தி தெரிஞ்சவனா இருப்பான். ஒண்ணு தெரிஞ்சு அவன் எங்க கூட கடைசி வரைக்கும் பேசியிருக்கணும், இல்லையா அவன் பாதியிலே போயிருக்கணும். இது ரெண்டு கேட்டகரி தான் ஜென்ஸ். அந்த பெஸ்ட்ங்கிறவங்க எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல தான். நான் ஒரே பிள்ளை வீட்டுல. நான் இங்க எங்க ஆளுங்க கூட பழக போக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து அப்படியே வீட்டுக்கு சொல்லாம அப்படியே ஓடி போயிட்டேன். நான் இங்க திருநங்கையில இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சுக்கிட்டேன். இங்க உள்ளவங்க பேசினாங்க, பேசி புரிய வச்சுக்கிட்டேன். எங்க வீட்டுல சொன்னேன், அப்போ யாரும் ஒத்துக்கல. அதுக்கப்புறமும் சொல்லி பார்த்தேன், முடியல. ரொம்ப கம்பல் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. ரொம்ப நான் என்ன கேட்குறேன், அவங்க அந்த ஸ்டேஜ்ல மாறுறாங்க அப்படிங்கன்னா, நீங்க அடிக்கிறதுனால நாங்க மாறிட போறது கிடையாது, நீங்க சித்திரவதை பண்ணதுனால நாங்க மாற போறது கிடையாது. காற்றை அடக்கி வச்சிங்கன்னா அது முடியுமா? அது முடியாது. இதெல்லாம் மாத்தணும்னு நினைச்சா இப்போ இயற்கைக்கு புறம்பா நினைக்கிறாங்க. நாங்க நினைக்கிறோமோ இல்லையோ, எங்களை மாத்தணும்னு அவங்க ரொம்ப நிறையவே நினைக்கிறாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு பெத்த பாசம், யாரையுமே குறை சொல்ல முடியாது. இப்ப ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் இல்லாத இருக்கிற எங்களுக்கு தான் அதோட ஃபீல் தெரியும். அப்பவே அவங்க சொன்னாங்க, ஆனா நம்மளை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணுது. ஆனா நாங்க புரிய வைக்க நாங்க எவ்வளவோ ட்ரை பண்றோம். எங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சமாவது, எங்களுக்கு அதுதான் வேணும். வேற உள்ள உங்க ஜென்ரேஷனுக்கு தொழில் கல்வி எல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா. இப்ப நான் சொல்றேன், நானும் கிராஜுவேட்டட் தான், டபுள் டிகிரி கிராஜுவேட்டட். அதுல என்ன மாதிரி நிறைய டபுள் டிகிரி படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. படிச்சவங்களுக்கு வேலை கொடுங்க. எங்களுக்குலாம் வேலை கொடுத்துட்டா நாங்க ஏன் தெருவில் நிக்க போறோம், நாங்க ஏன் ரோட்ல நிக்க போறோம்? எங்களுக்கு ஒரு வேலை, அவ்வளவுதான். எந்த வேலையா இருந்தாலும் நாங்க செய்ய தயார். கண்டிப்பா எங்களால எங்க கையால சம்பாதிச்சு நான் சாப்பிட முடியும். இன்னமும் சரி, நாங்க ஒருத்தர்கிட்ட 10 ரூபாய் வாங்குறோம்னா அதை யாசகமா தான் கேட்கிறோம். அடிச்சு கொடுங்கல, கொடுத்தே தீரணும்னு யாரும் நாங்க தொந்தரவும் பண்ணல. உங்களால முடிஞ்சதை கொடுங்க, அதை வச்சுதானே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப கொலை எவ்வளவோ நடக்குது, அந்த மாதிரி நாங்க யாரும் இல்லையில. யாரு எப்படி எங்களுக்கு தெரியல. எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்களாம் அப்படி கிடையாது. எங்க கேட்டா கேட்கிறோம், கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க, இல்லைன்னா இல்லைன்ட்டு போறாங்க. அதை வச்சுதான் நாங்க எங்களோட இதை பார்த்துட்டு இருக்கோம். எங்களோட செலவு போயிட்டு இருக்கு. அதனால எப்படி சொல்றதுன்னா, எங்களுக்கும் ஒரு ஜாப் கொடுத்தா, அவேர்னஸ் கொடுத்து, இவங்களுக்கு இந்த சுய தொழில் செய்யறதுக்கு நிறைய எவ்வளவோ கவர்மெண்ட் எல்லாருமே செய்யறாங்க. ஆனா எங்களுக்குன்னு இது வரைக்கும் எந்த ஸ்கீமும் செய்யறாங்களா என்னன்னு தெரியல. எங்களுக்கு சேரல. அவங்க செய்யறாங்க, செய்யல தெரியல. எங்களுக்கு இன்னும் எதுவும் சேரல. அதை கொஞ்சம் எங்களுக்கு சேராம இருந்ததுன்னா நல்லா இருக்கும். 2 டிகிரி பண்றப்போ என் கிளாஸ்மேட்ஸை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. என் ஸ்டாஃப் யாருமே சரி என் காலேஜ்ல. ஏன்னா என் காலேஜ்ல இதோட டிரான்ஸ்ஜெண்டர் தான் தேர்ட் ஆள், செகண்ட் ஆள் நான் டிரான்ஸ்ஜெண்டர். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் எனக்கு அம்மாவா இருந்தவங்க, அவங்க கோல்டு மெடலிஸ்ட் அதே காலேஜ்ல, நான் செகண்ட். அதனால எங்க காலேஜை பொறுத்த அளவுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ஒரு தனியா இருந்தா கொடுத்தா மதிச்சாங்க. எங்களை அபியூஸ் பண்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. அது மாதிரி தேவையில்லாத கேலி கிண்டல் எதுவுமே வந்தது கிடையாது. காலேஜை பொறுத்த அளவுக்கு எதுவுமே வந்தது கிடையாது. எங்களை மதிச்சாங்க. அதே மாதிரி காலேஜ்ல எங்களுக்கும் தனி இடம் கொடுக்குறாங்க. படிக்கிற இடத்துல எங்களுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ஜாபுக்கும் எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா படிச்ச படிப்புக்கு ஒரு புண்ணியமா இருக்கும். ஏன்னா அந்த படிப்புக்கு நாங்க படிக்கணும்னு எவ்வளவு ஆர்வத்தோட கஷ்டப்பட்டு படிக்கிறோம். அதை நாங்க படிச்சு புண்ணியம் இல்லாத போயிடுச்சு. இப்ப நான் 2 கிராஜுவேட் முடிச்சுட்டு கைத்தட்டி தான் நிக்கிறேன். அது மாதிரி எப்படி சொல்றது, படிச்சு எங்களுக்கு வேஸ்டா போயிட்டு இருக்கு. அந்த படிப்பு நாங்க யூஸ் பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறேன். காலேஜ்ல இருந்துச்சுதான், ஓப்பனா சொல்லணும்னா நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஜென்ஸ் டாய்லெட் நான் 3 வருஷமா ஜென்ஸ் டாய்லெட் யூஸ் பண்ணது கிடையாது, போனதே கிடையாது ஓப்பனா சொல்ல போகணும்னா. ஏன்னா என்ன மாதிரி எவ்வளவோ பசங்க இருக்காங்க வெளில, அவங்களோட ஃபீலிங்ஸ் வெளில சொல்ல முடியாத காலேஜ்ல ஏன் கூட படிச்ச சக ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன்னா நான் வெளில காமிச்சிட்டேன். ஏன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, காமிச்சிட்டேன். ஒரு சிலரால கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல எங்களால முடியாதுதான், சகிச்சுக்க முடியாது. அகருப்பா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஜென்ஸ் போற இடத்துல நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப யாருமே இல்லாதப்போ அந்த பாத்ரூம்குள்ள போறோம், அப்படிதான் யோசிக்கும். அப்ப யாரையாவது வந்துருவாங்களோ, யாராவது இருப்பாங்களோ, இப்பெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க அந்த டாய்லெட்டே யூஸ் பண்றோம். ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அப்ப எங்களுக்கு இல்லதான் ஓப்பனா சொல்லணும்னா, எங்க நாங்க ஜென்ஸ் இதுல இருந்தோம், பாக்கிறதுக்கு மென், அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா நாங்க அந்த டாய்லெட் யூஸ் பண்ணி ஆகணும். அது மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டிட்டோம். இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி வர்றது நாங்க முன்னாடி வரணுங்கிறதுக்கு. அந்த முன்னாடி வர்றது கொஞ்சம் சோசியல்ல மக்கள் மத்தியில கொஞ்சம் அதுக்கான வழி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சமுதாயம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, சமுதாயத்தால எந்த ஹெல்ப் எங்களுக்கு வேண்டாம். சமுதாயத்தால எந்த ஹெல்ப்பாலையும் நாங்க ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. கவர்மெண்டால சப்போர்ட் கிடைச்சா போதும். கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா போதும். இப்ப சப்போர்ட் பண்றாங்க எப்படின்னா, வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதை கொடுக்கறதுல ஒரு 10% கூட கொடுக்கலாம் என்ன கேட்டா. ஏன்னா எங்களை மாதிரி ஒரு மாவட்டத்துல மொத்தம் 100 திருநங்கைக்கு மேல இருக்கும். 100 இல்ல, நிறையவே இருக்கும். இப்ப
ஏன்னா ஜென்ரேஷன் மாற மாற இப்ப நிறைய பேர் ஆயிட்டு இருக்காங்க. அப்படி வர்றப்ப என்ன மாதிரி அதுல ஒரு 500ல 400 பேர் படிச்சவங்களா இருக்காங்க. இப்ப முக்கால்வாசி 400 பேர் படிச்சவங்களா இருக்காங்க, 100 பேர் தான் படிக்காதவங்களா இருக்காங்க. அப்ப படிச்சவங்களுக்கு அந்த இடத்துல வேலை வாய்ப்புக்கு அவங்க கொடுக்குற 100ல 98% ஜென்ஸ் ஃபீமேல் இருக்காங்க. அப்ப அந்த 98%ல 2% தான் எங்களுக்குன்னு ஒதுக்குறாங்க. அந்த 2%ல 2 ஆள், 100ல 2 பேர், மிச்சம் 98 பேருக்கு வேலை இல்லை. அந்த மாதிரி கொஞ்சமாவது வேலைக்கு எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தா போதும். நாங்க அதாவது நான் டிரான்ஸ்ஜெண்டர்னா ப்ராஸ்டியூட் பண்றாங்க, இல்லைன்னா ரோட்ல நின்று பிச்சை எடுக்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? வருமானத்துக்கு தான். அவங்கவுங்க எதுக்கு சம்பாதிக்கிறாங்க? எல்லாரும் வருமானத்துக்காக சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வருமானத்துக்கு சம்பாதிக்கிறோம். அந்த வருமானத்துக்கு நல்ல வழி கொடுத்தா நாங்க ஏன் கெட்ட வழி நிக்கணும்? கடைசியாக ஜென்ரேஷன் கொண்ட வார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஜென்ரேஷன் மாறணும், டோட்டலா ஜென்ரேஷன் மாறணும். ஜென்ரேஷன் மாறுனீங்கன்னா போதும். எங்களை வந்து சாமியா பாக்குறேன், கடவுளா பாக்குறேன் அப்படிலாம் நீங்க பார்க்கவே வேணாம். ஜஸ்ட் ஒரு ஹியூமனா பாருங்க. அவங்களும் ஒரு மனுஷர் தான், அவங்களுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கும் உணர்வு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். வேற எதுவும் நாங்க எதிர்பார்க்கல. உங்ககிட்ட வந்து நீங்க உங்க வச்சிருக்கிறதுல பாதி கொடுங்க அதெல்லாம் நாங்க கேட்கல. ஜஸ்ட் எங்களை ஒரு ஹியூமன் பீயிங்கா பாருங்க. பாக்குற பார்வையிலேயே ஒரு எப்படி சொல்றது, ஷோ அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்க அப்படி பாக்குறீங்கிறப்போ வெளில நாங்க காட்டிக்க மாட்டோம். தனியா இருக்கிறப்ப எங்களுக்கு தான் தோணும். ஒரு சிலர் நாங்க 10 பேர்கிட்ட கைத்தட்டி கேட்கறோம்னா அதுல 10 பேரும் நல்ல வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு போக மாட்டாங்க. யாராவது ஒரு ஆள் எங்களுக்கு மனசு எந்த அளவுக்கு சொல்றது, மனசோட ஆழனா என்ன அதுல போய் சொல்ற அளவுக்கு கேள்வி கேட்டு போவாங்க. ஏன்னா எங்களுக்கும் மனசு இருக்கு, மனசு இல்லாத நாங்க மனிதர் இல்லை. அதனால அது எங்க ஃபீலிங்கை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜெனரேஷன் சொல்றது விரும்புறது அதான். கொஞ்சமாச்சும் திருந்துங்க, மாறுங்க. அவ்வளவு. தேங்க்யூ சார்.